தங்கலாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுது என்னன்னா ஆர்டிஸ்ட்லாம் ஃபிசிக்கலாக பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டெரைன் அந்த ஒரு ஃபிலிம். ஃபிசிக்கலாக எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ஷூட்? 20 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக பேர் பாடி தான், வெறும் கோணம் தான். ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுக்கு முன்னாடி சிட்டிசன் படத்தில் ஒரு சின்ன காட்சியில் ரஜினி சார் ரெகனைஸ் பண்ணாங்க உங்களுக்கு கபாலி ஷூட்டில். அந்த காட்சி எடுக்கும்போது ரஜினி சார் அந்த ஷாட்டில் இல்லை. ஆக்சுவலாக அவர் ஓரமாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட நடிக்கணும் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. ஷார்ட் பிவா சார் கட்டுன்னு சொன்னோன்னே ரஜினி சார் என்ன பண்ண ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு அவரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். டேரக்டரோட பார்க்கல. டேரக்டர் பார்த்தேன் அதில் சார் இப்படி என்ன சார் ஒரு பேஷன் சினிமா அது எங்கேருந்து வந்து? இல்லை ஆக்சுவலாக நான் பேஷன் நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆரம்பிக்கும் போது எனக்கு பேஷன் இல்லை. இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன் தான். ஆரம்பிக்கும் போது வந்து ஆக்சுவலாக விக்ரம் பார்த்துட்டு நான் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு ஆங்கில படம், ஹாலிவுட் ஃபிலிம். படத்தோட பேர் வந்து த கிரேட் எஸ்கேப். அந்த படத்தோட டைரக்டர் இந்த தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வெரி 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 டேலண்டட் ஆக்டர் சம்பத் ராம் சார் கூட தான் வந்து இருக்கோம். பாசிட்டிவாக கொடுத்தாலும் சரி, நெகட்டிவாக கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான கேரக்டரை எப்படி கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆக்டர். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு நீங்கள் வந்து ஹிந்து தமிழ் கூட இருக்கீங்க. ஸோ வெல்கம் டு த ஃபேமிலி சார். வணக்கம் எல்லாருக்கும், என் மனமார்ந்த வணக்கம் சார். தங்கலான்னு ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் சார் வந்துச்சு, அவ்வளோதான். மொத்தமாக வந்து ஷேட்டர் தான். இன்டர்நெட் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, டீகோட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா யூடியூப் படையே வந்து உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரிசப்ஷன் ஆஃப் தங்கலான் ட்ரெய்லர் எப்படி சார் இருக்குது? தங்கலான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ புதுசாக இருந்தது. நாங்கள் நடிக்கும்போதும் அப்படி தான் இருந்தது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் எப்படி இருக்கும் படம் அப்படின்னு எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கியிருக்கு. இன்ஃபேக்ட் நான் அதில் நடிச்சிருந்தாலும் ஒரு சின்ன போர்ஷன் தான் நடிச்சிருக்கேன், ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி. பட் எனக்கே வந்து நான் இல்லாத மற்ற போர்ஷன்ஸில் பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. இன்னும் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது. ஸோ பார்த்த நிறைய நண்பர்கள், எங்கேயாவது போகும்போது பொதுமக்கள், இப்படி எல்லாருமே வந்து செம்மையாக இருக்குது சார் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்துது. ஸோ இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சரி, படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சார் டவுட்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் தான் வந்திருக்கு. தங்கலானுக்குள்ளே எப்படி சார் வந்தீங்க? இந்த பார்ட் ஆஃப் தங்கலான் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு கபாலி படத்தில் ரஞ்சித் சார் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரை. ஸோ இந்த 2 படமும் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாரை போய் பார்த்துட்டு 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்தேன். கூப்பிட்றேன்னா அப்படின்னாரு. கரெக்டாக இந்த படத்துக்கு வந்து தாமு நாகபூஷணம் அப்படின்னு அவருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் தான் கூப்பிட்டு, சார் சின்ன கேட்டு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் வரும், ஹீரோ கூட ஒரு 4 பேர் வந்தால் பண்ணுங்க, சின்ன போர்ஷன் தான், சின்ன கேட்டு தான் அப்படின்னு. இல்லை சார் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ரொம்ப அவளோட கமிட் ஆனேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு இந்தியா முழுக்க இந்த படத்துக்கு ஆமாம், இந்தியா முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு மூவி. ஸோ அதில் ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அதில் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்ரமுக்கு அப்புறம் இன்னொரு பேன் இண்டியா மூவி ஃப்ரம் தமிழ் எனக்கு. நான் அதுக்கப்புறம் சலாரில் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழில் தொடர்ந்து நம்ம பேன் இண்டியா மூவிஸ் நிறைய வர்றதுனால எல்லா பேன் இண்டியா மூவிஸ்லையும் நம்மளும் இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய சந்தோஷம். தங்கலான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுது என்னன்னா ஆர்டிஸ்ட்லாம் ஃபிசிக்கலாக பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டெரைன் அந்த ஒரு ஃபிலிம். ஃபிசிக்கலாக எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ஷூட்? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதில் 15 நாள் வந்து ஒரு கடப்பா மாவட்டம் ஆந்திர பிரதேசில் அந்த இடத்துல ஒரு ரிவரு சுற்றி காடு அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணோம். ஃபுல்லாக பேர் பாடி தான், வெறும் கோணம் தான். ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நான் அதுக்கு முன்னாடி சிட்டிசன் படத்தில் ஒரு சின்ன காட்சியில் கோணத்தோடு நடிச்சிருந்தாலும் இது வந்து எங்களுக்கு, நான் மட்டும் இல்லை அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப டஃப் சேலஞ்சிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்து போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நடந்து தான் போகணும். ஓகே. ஏன்னா அந்த ரிவர் உள்ளே போகணும். ரொம்ப கடப்பால இன்டீரியர். ஆமாம், கடப்பால ஒரு அன்னமையா டேம் நினைக்கிறேன் அது பேர். ஸோ அதில் ரொம்ப இன்டீரியர். அந்த டேமில் தான் எல்லாத்தையும் இறக்கி விடுவாங்க. அங்கே தான் காஸ்டியூமு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். காஸ்டியூமே இதுதான், கோணம் தான். ஃபுல் பாடிக்கு வந்து மேக்கப் பண்ணணும் அந்த டல்னஸ்க்காக. போட்டுட்டு டிஃபன் அங்கேயே சாப்பிட்ருவோம். காலைல 5 மணிக்கு போய் இறங்கணும்னா ஒரு 6-6:30 நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 7-8க்கு போய் சேருவோம்.
அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். மணலில் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா செருப்பு போட்டு நடக்கிறதா சேஃபு, ஆனால் செருப்பு போட்டு நடந்தால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஏன்னா மண் வந்து அந்த மாதிரி இருக்கும், அந்த ஆற்று மணல் வந்து உள்ளே போயிடும் கால். ஸோ அதில் சரி எல்லாம் மேக்ஸிமம் வந்து கையில் செருப்பு வச்சு தான் நடந்து தான் போவோம். ஸோ போய் லொக்கேஷனில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் 9 மணி ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே A to Z, ஹீரோ டைரக்டர் எல்லாருமே. அதுக்கப்புறம் 6 மணிக்கு பேக்கப் பண்ணாங்கன்னா ஒரு 7:30 8 ஆகும் வந்து சேர்றதுக்கு. அந்த நேரத்தில் வந்து நடக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் நல்லா தான் இருந்தது. சந்தோஷமா இருக்குல்ல, ஜாலியாக பேசிட்டு அப்படியே கூட்டமாக நம்ம அந்த காலகட்டத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கோவம் கட்டி தான் போவோம். அங்கே போய் மாற்றதெல்லாம் கிடையாது, இங்கேருந்தே மாற்றிட்டு தான் போவோம் எல்லாமே. ஸோ அது ஒரு ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கூட நடித்தவங்களோட அது ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது இல்லை போய் சேர்றதுக்கு. அப்புறம் யோசிக்கும் போது அப்புறம் கம்பெனியில் வந்து ஒரு டிராக்டர் ஒன்று ரெடி பண்ணி பின்னாடி வந்து ஒரு போர்டு மாதிரி அடிச்சு அதில் எல்லாருமே ஒரு 15-20 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வண்டியில் போகக்கூடிய ஒரு வசதி ஏற்படுது. அந்த வெயில் தான் ரொம்ப ஹீட்டு, அந்த அனல், அந்த தண்ணியில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த சூட்டுக்கும் தண்ணிக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படியே வெளியே வந்தோம்னா காலை வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூடு. அதுக்கப்புறம் மதுரை பக்கத்தில் மலை, சில மலைலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லொக்கேஷன் வந்து அங்கேயும் வந்து நல்ல வெயில், அது மலை, அது அங்கேயும் நல்ல சூடு. அங்கெல்லாம் இன்னும் இந்த கல் முள்ளுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே தான் ஃபைட் சீக்வன்ஸ், சேசிங் அது இதுன்னு இருக்கும். காலில் வந்து செருப்பு போட முடியாது கேரக்டர் படி. ஸோ அதனால் ரொம்ப சிரமப்படுது அந்த டைமில். வந்து நாங்கள் பட்டதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஹீரோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. விக்ரம் சார்லாம் வந்து தோணும், சரி என்னன்னா இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமா அப்படின்னு தோணும். 60 வயசு இருக்குல்ல விக்ரம் சார்? 60 மேலே கண்டிப்பாக. ஏன்னா நான் இது விக்ரம் சாரோட 3வது படம். தூள், அருள், அப்புறம் தூள், இப்போ இந்த படம். அவருடைய டெடிகேஷன்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும். ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அந்த அளவுக்கு உடலை வருத்திக்கிட்டு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவ்வளோ வந்து பண்ணுறது எந்த ஹீரோ இது மாதிரி இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க தெரியல. பட் ஃபுல்லாக இந்த வயசில் கோல்டு கலரில் மேக்கப் ஒன்று போட்டிருந்தாரு விக்ரம் சார். அதெல்லாமே அது நான் இல்லாத காட்சி அது. ஓகே. பட் நான் ட்ரெய்லர் பார்த்து தான் அதை பார்த்து ரொம்ப வியந்தேன். வேற மாதிரி இருக்கும் பொழுது படம் அப்படின்னு. கத்தியோடு அப்படியே நிற்கிறது வந்து நானும் அவ்வளோ காத்துட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விக்ரம் சாரோட அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி சார் இருந்தது? ஏன்னா தில், அருள் அப்புறம் தூளுக்கு அப்புறம் நீங்கள் ஆமாம், நான் அதான் சரி மறந்துருப்பாரோன்னு நினச்சி, என்ன சார் ஞாபகம் இருக்கா தூள், என்ன சம்பத் ஓப்பனிங் சீனில் அங்கேயும் இதே மாதிரி சேர்த்துல தானே பண்ணோம், ஞாபகம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னாரு. இது ரொம்ப ஆச்சரியமாக வச்சு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவர் மறக்கிற ஆள் இல்லை. ஏன்னா எல்லா கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக எந்தூசியாசமாக பழகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. எல்லாருக்கூடமே வந்து சிரிச்ச முகத்தோட விளையாடுவார், ஜாலியாக. ஒரு நல்ல பழகின ஒரு ஃப்ரெண்ட் எப்படி சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு ஃப்ரெண்ட் எப்படி நம்ம கூட பழகுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்லா ஜாலியாக பழகக்கூடிய ஒன்று. பட் சும்மா நான் என்கிட்ட மட்டும் இல்லை, கூட நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்டும், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஜாலியாக விளையாட்டு ஷார்ட்டுன்னு வந்த பிறகு ஜாலியாக, ஐ மீன் அந்த கேரக்டராக மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது மாறவே இல்லை, அப்படியே இருக்காரு. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அப்படியே இருக்காரு. சூப்பர் சார். ரஞ்சித் சாரோட உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவலே இருக்குல்ல, கபாலியிலேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு ஸ்பெஷல் பாண்டு அவர்கிட்ட? யார்கிட்ட சொல்கிறீங்க? ரஞ்சித் சார்? பாரஞ்சித் சார். பாரஞ்சித் சார்கிட்ட இல்லை, நான் முதல்ல நான் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு சிஜி கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு 12 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், 13 வருஷமாக. ஸோ இப்போவும் வந்து நான் ஒன்றும் ரிசைன் பண்ணல. பட் ரெகுலராக ஆஃபீஸ் போக முடியாத சூழ்நிலை. விக்ரமுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் பண்ண ஆரம்பிச்சதுனால ஓகே, பட் ஃபோன்லேயே என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சிஜி விஷயமா தான் வந்து முதல்ல ரஞ்சித் சாரை போய் சந்திக்கிறேன். இது எப்போ? கபாலிக்கு? நான் கபாலிக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் மெட்ராஸ்லாம் வந்துச்சு. அப்போ 2D என்டர்டைன்மெண்ட்டில் சூர்யா சாரை வச்சு படம் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு. ஓகே. அங்கே போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அதான் இருந்துச்சு. நானும் என்னுடைய சேல்ஸ் ஹெட் ஒருத்தருக்காரு அருள்முருகன் சொல்லிட்டு, அவரும் அனுபவம் இப்போ உட்காந்து பார்க்குறோம். அந்த சிஜி பற்றி எல்லாத்தையும் இப்போ டிஐ எல்லாம் பேசிட்டு கிளம்பும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் ஆர்டிஸ்ட் தானேண்ணா அப்படின்னாரு. ஆமாம் சார். நீங்கள் எங்கே இந்த லைனில் அப்படின்னு? இல்லை சார், ஒரு சைட் ஜாப்பு, ஷூட்டிங் இருக்கும்போது ஷூட்டிங் போய்டுவேன் சார், மற்ற நேரத்தில் வந்து இந்த மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார் ஏதாச்சும் ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுங்க சார், ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஏதாவது மக்கள் மத்தியில் இப்போ ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஏதாவது கேரக்டர் கொடுங்க சார், நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னாரு. கட் பண்ணால் ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் பேப்பரில் ஆட் வருது, நியூஸ் வருது, இது மாதிரி ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கும்
படம் வந்து அறிவிப்பு வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சரி நம்மளாம் கூப்பிடுவாரா அப்படின்னு. ஏன்னா ரஜினி சார் படத்தில் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நம்மளாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து மோசஸ்ன்னு ஒரு அசோசியேட் டைரக்டர் கால் பண்ணி சார் ஆஃபீஸ் வர முடியுமானாங்க. போனால் இது மாதிரி கேரக்டர் சொன்னார், ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸில் நீங்களும் ஒரு ஆள், பாஸ்போர்ட்லாம் இருக்கான்னாரு. ஏன்னா ஃபுல்லாக மலேசியா இருக்குது சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து அந்த படத்தில் நான் வந்து அறிமுகமாகி, ஸோ அதுலேருந்து நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் சாருக்கு. நம்மளும் சின்னதோ பெருசோ அந்த கேரக்டர் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் வந்து பண்ணேன். சின்சியராக என்னை பொறுத்தவரைக்கும் எங்கே எந்த டேரக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ, அந்த கேரக்டர் என்ன எதிர்பார்க்குறதோ, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் என்னோட 100% எஃபர்ட்டை கொடுத்துருவேன். ரெண்டாவது அனாவசியமாக வந்து யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலே என்னவோ நானும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி கபால் நினச்சோம் அதோட எல்லோரும் நம்மளை கூப்பிட்ருவாங்க, யாரையும் போய் பார்க்க வேண்டியதில்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு அப்பப்போ ஆஃபீஸில் போய் பார்த்து, ஸோ அப்படி தான் என்ன நான் இவரு மட்டும் இல்லை ஒவ்வொரு டேரக்டரையும் நான் வந்து அப்படி தான். ஒரு படம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி போய் பார்த்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எனக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு படத்தில் கிடைக்கும், ஒரு படத்தில் கிடைக்காது. ஆனால் முயற்சி மட்டும் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் வந்து சாரும் நமக்கு சூட்டபுளாக கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவேன். நான் கபாலி பற்றி ஏன் கேட்டேன்னா, உங்கள் டெலிட்டட் சீன்லாம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஆமாம், அது நிறைய இருக்கும். ஆமாம், நிறைய இருக்கும். அந்த காட்டில் வந்து தினேஷ் வந்து ஒழிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ரஜினி சார் பொண்ணும் அவரும் உட்காந்துருப்பாங்க வந்து கன் ஷாட். இன்னும் நல்ல ஷார்ட்ஸ்லாம் இருந்தது. பட் என்னோட பேட் லக் சிலதெல்லாம் எடிட் ஆயிடுச்சு. டியூரேஷனுக்காக எடிட் ஆயிடுச்சு. அது அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் லிங்க்டாக தான் இருந்தது படம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது அதனால தான் இருக்கும். ரஜினி சார் ரெகனைஸ் பண்ணாரா உங்களுக்கு கபாலி ஷூட்லாம்? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து குசிலனில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்போ ஃபஸ்ட் டைம் அதை ஒரு படத்தில் நடிக்கிறேன். பசுபதி சார் இந்த கேங் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்காக வருவாங்க. போலீஸ்காரங்களாம் வந்து தடுப்பாங்க. அந்த தடுக்கிற போலீஸ் நான் தான். ஏய் போங்கடா வரோம் போங்கடான்னு. ஏய் யார் தெரியுமா, இவர் தான் வந்து சூப்பர் ஸ்டாரோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நம்ம சந்தான பாரதி சார்னு சொல்லுவார். ஏய் சும்மா அவன் ஃபோன்னு ஃப்ரெண்டு அதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஓரமாக 2 வேடிக்கை பண்ணல சொல்லிட்டு துரத்தி அடிப்பேன். அந்த காட்சி எடுக்கும்போது ரஜினி சார் அந்த ஷாட்டில் இல்லை. ஆக்சுவலாக அவர் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட நடிக்கணும் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. ஷார்ட் பிவாஸ் சார் கட்டுன்னு சொன்னோன்னே ரஜினி சார் என்ன பண்ண ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு அவரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். டேரக்டரோட பார்க்கல. டேரக்டர் பார்த்தேன் அதில் சிரிச்சார். அந்த ஒரு சிரிப்பே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு நம்ம நடிக்கும்போது அவர் இருக்கிறாரு, அதை பார்க்குறாரு, அதை அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ணுறாருன்றது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம கபாலியில் தான் பார்த்தேன் அவரை. பட் நான் பொதுவாகவே எந்த ஹீரோ நடித்தாலும் போயிட்டு என்ன ஏதுன்னு நான் எப்பவுமே பேச மாட்டேன். காலையில் போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பும்போது சார் வரேன் சார்னு சொல்லிட்டு போவேன். அது இது வந்து அப்படியே பழகி போச்சு எனக்கு. எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஹீரோ இருந்தாலும் அவ்வளோதான் என்னோட லிமிட்டில் அப்படியே இருப்பேன். ஏன்னா நம்ம ரொம்பவும் போய் அட்வான்டேஜ் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு படம் முழுக்க அப்படிதான் இருந்தேன். கடைசி நாள் அவர் வந்து எல்லார்ட்டையும் பார்த்துட்டு எப்பா ஷூட்டிங் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, ஃப்ரீயாக இருந்து வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரும் கூட நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரஜினி சார் வந்து சொல்லிட்டு போனார். லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ மலேசியாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடித்ததே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசணும் அதெல்லாம் வந்து சின்னதாக அப்பப்போ பேசியிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி இதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சூப்பர் சார். இப்போ உங்களோட ஜேர்னி பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். இந்த நடிப்பு ஆர்வம் இது வந்து எங்கேருந்து வந்தது? தூர்தர்ஷனில் அந்த டைம்லேருந்து வந்ததா? நீங்கள் ஏதோ சீரிஸ்? ஆமாம். ஆக்சுவலாக நான் தூர்தர்ஷன் நடித்ததுனால ஆர்வம் வரல. நான் ஒரு காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மேட்ச்சில் தங்கி என்னடா பண்ணுறதுன்னு அப்போ நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஒரு தனியார் வங்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வேலையை வேணான்னு விட்டீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம், என்ன நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது சரி சினிமாவுக்கு போகலான்ற ஒரு எண்ணம் தோன்றி அப்போ அந்த மேன்ஷன்லேருந்து ட்ரை பண்ணேன். ஏமா நான் இருந்த மேன்ஷனில் தான் ரகுவரன் சார் அங்கேருந்து வெளியே போயிருக்காரு. அங்கே இருந்து தான் போயிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் கருணாசரும் நான் அப்போ அங்கேருந்து அங்கே போய் சேரும்போது ஒரு 2 months பேக் தான் அவர் அங்கேருந்து வெளியே போயிருக்காரு. எங்கே இருக்குது இந்த மேன்ஷன்? கிரிபவுண்ட் மேன்ஷன் சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில் ஜெயபிரதா தேட்டருக்கு பேக் சைடு. ஜெயபிரதா தேட்டர் பேக் சைடு. இப்போ அது இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் ராசுபத்ரன் சார் அவர் அப்போ அங்கே தான் இருக்காரு. இன்னும் சில பேர்ல இருந்தாங்க. அப்புறம் மேனேஜர் விமல்னு சங்கர் சார் படத்துக்குலாம் மேனேஜர் ஒர்க் பண்ணார். அவர் எனக்கு ரூம்மேட்டாகவே இருந்தார்.
ஸோ இவங்கெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகி சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி முதல்ல நடித்தது எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் தூர்தர்ஷனில் வந்தது. சிவகுமார் சார் தான் ஹீரோவாக பண்ணார். அந்த சீரியலில் நடித்த பிறகு 2 நாள் 3 நாள் லீவ் போடுவேன், சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதல்வன் படத்தில் என்னை வந்து சங்கர் சார் செலக்ட் பண்ணார் போலீஸ் கேரக்டருக்காக. ஆடிஷனுக்காக போயிருந்தேன், செலெக்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ என்னையும் செலக்ட் பண்ணாங்க. சரி சங்கர் சாரை பார்த்து செலக்ட் பண்ணிட்டார், நமக்கு சூப்பர் கேரக்டர் பொழுது அப்படின்னு நினச்சி 2 வாரம் அவுட்டர் சொன்னாங்க. அப்புறம் ஆஃபீஸில் போய் 2 வாரம் லீவ் கேட்டேன், கொடுக்கல. எதர் யூ குட் த ஜாப் ஆர் யூ குட் த ஷூட்டிங் அப்படின்னாங்க. சங்கர் சாரை பார்த்து செலக்ட் பண்ணிட்டார், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது குட் த ஜாப் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு அங்கே போன பிறகு தான் தெரியுது 1000 பேர் க்ரௌடு. அதில் ஒரு 100 போலீஸ் கான்ஸ்டபிள், அதில் ஒரு 10 எஸ்ஐ. அந்த 10 எஸ்ஐயில் நானும் ஒரு ஆள். சரி என்னடா அது, சரி ஓகே தெரியாமலோ வேலையை விட்டுட்டோம், வந்துட்டோம். இனிமேல் வாழ்வோ தாழ்வோ நம்ம சினிமா தான் அப்படின்னு சொல்லி அதான் 1999 அதுலேருந்து முதல்வன் படத்துலேருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் இன்னமும் சினிமாவில் இருக்கேன். கடைசி வரைக்கும் சினிமாவில் தான் இருப்பேன், அவ்வளோதான். அப்படி என்ன சார் ஒரு பேஷன் சினிமாவில்? அது எங்கேருந்து வந்து? இல்லை ஆக்சுவலாக நான் பேஷன் நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆரம்பிக்கும் போது எனக்கு பேஷன் கிடையாது. இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன் தான். ஆரம்பிக்கும் போது வந்து நான் ஏதோ எங்கேயோ ஏதோ பண்ணணுன்ற ஒரு, ஏன்னா வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், நம்ம சும்மா அப்படியே 10ஓட 11 போகிறதுக்கு நம்ம வந்தோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி தான் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ வேலையை விட்டுட்டு சினிமாவில் என்ட்ரு ஆகணும், அப்போது இதுதான் என்னோட வேலை, இதுதான் என்னோட தொழில், ஃபுல் பேஷனோட நடிக்க ஆரம்பித்தேன். தீனாங்கிற திரைப்படம் வந்தது. 1 by 1 அட்மாஸ்பியரில் இருக்கேன். அதுக்கப்புறம் தீனாவில் வந்து ஒரு கேரக்டராக ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு என் முகம் வெளியே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு அடுத்து என்ன ஒவ்வொன்றா தேட ஒவ்வொன்றா கிடைக்குது. அடுத்து கேரக்டராக பண்ணுறேன், அடுத்து இன்னும் பெட்டராக டைலாக் கூட பேசி நடித்து பண்ணுற மாதிரி கேரக்டர் பண்ணுறேன். அப்புறம் வில்லனாக பண்ண ஆசைப்படுறேன், வில்லனாக பண்ணுறேன். ஒரு படத்தில் ஹீரோவோட பண்ணிட்டேன், அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதர் லாங்குவேஜ் பண்ணுறேன். ஸோ நம்ம செய்கிறத ஃபுல் பேஷனோட ஃபுல் டெடிகேஷனோட, அது அட்மாஸ்பியரில் நிற்கிற கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டராக பண்ணுற கேரக்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஃபுல் டெடிகேஷனோட முழு ஈடுபாடோட நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற இதில் நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இயக்குநர்களுக்கும் நம்மளுடைய ஒர்க்கு பிடிச்சதுனால தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதர் லாங்குவேஜும் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் இயக்குநர்கள் வந்து சின்னதாக பெருசாக நமக்கு கொடுத்து வளர்த்து விட்டதுனால அதர் லாங்குவேஜில் இங்கே ரெஜிஸ்டர்லாம் அங்கே கூட மாட்டாங்க. ஸோ விக்ரம் படம் வந்த பிறகு இன்னும் நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். மலையாளம், கன்னடம். விக்ரம் பார்த்துதான் சலாருமே கூப்பிட்டாங்க அவங்கள? இல்லை ஆக்சுவலாக வந்து சலார் வந்து ஆடிஷன் வந்து விக்ரம் முன்னாடி பண்ணாங்க. ஓகே, கொரோனாக்கு முன்னாடி பண்ணது ஆடிஷன். ஆனால் செலக்ட் ஆனா இல்லையாங்கிறது எனக்கு விக்ரம் அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. விக்ரம் ஷூட்டிங் அப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. விக்ரம் முடிஞ்ச பிறகு தான் இதை நடித்தேன். அது விக்ரம் வந்த பிறகு வால்டர் பெரியான்னு ஒரு தெலுங்கு படம் நம்ம சிரஞ்சீவி சார் பண்ணது, அதில் ஒரு கேரக்டருக்காக கூப்பிட்டாங்க. கன்னடத்தில் ஒரு 3 லீட் ரோலில் நானும் ஒரு லீட் ரோலில் விக்ரம் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. மலையாளத்தில் மாளிகைப்புரம்னு ஒரு படம், அதில் கூப்பிட்டாங்க, மெயின் வில்லனாக கூப்பிட்டாங்க. அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் மலையாளத்தில். ஸோ அந்த மலையாள படம் வெற்றி அடைஞ்ச உடனே தெலுங்கில் வந்து அது எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் வந்து 2 புதுமுகங்கள் நடிக்கிற ஹீரோவாக நடிக்கிற படங்களில் 3 தெலுங்கு படத்தில் நான் மெயின் வில்லனாக இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 முடியல, 1 முடிஞ்சிச்சு. அந்த மாளிகைப்புரம் படம் பிறகு மலையாளத்திலே வந்து 5 படம் நடிச்சிருக்கேன். 4 படம் வில்லனாக பண்ணேன், ஒரு படத்தில் ஒரு பாசிட்டிவ் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இன்ஃபேக்ட் ஒரு இங்கிலீஷ் படம் கூட பண்ணேன். இங்கிலீஷ் படம் சொல்லி இங்கே சென்னை தான். ஓகே. ஆக்சுவலாக விக்ரம் பார்த்துட்டு நான் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு ஆங்கில படம், ஹாலிவுட் ஃபிலிம். சூப்பர். படத்தோட பேர் வந்து த கிரேட் எஸ்கேப். அந்த படத்தோட டைரக்டர் வந்து கேரளாக்காரர் தான் அவர், ஆனால் ஈ செட்டில் இன் ஹாலிவுட்டு. அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் மேன், அப்புறம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஆகி ஒரு ஆங்கில படம் வந்து அங்கே டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவை நடித்து, ஹீரோ மீன்ஸ் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இது 2வது படம் கிரேட் எஸ்கேப்பு. இதில் வந்து பாப் ஆண்டனி இருக்கார் இல்லைங்களா, மலையாள ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஈ செட்டில் இன் அமெரிக்கா, ஷூட்டிங் அப்போ மட்டும் இங்கே வந்துட்டு போவார். ஸோ அவர் ஒரு லீட் ரோலில், இந்த டைரக்டரும் ஒரு லீட் ரோலில் பண்ணி, வில்லன் இவங்கெல்லாம் வந்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு, மற்றபடி இந்தியன் ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சிருக்காங்க. ஒரே
ஒரு சாங்கு ஒரு சீனு அதுக்காக தான் சென்னை வந்தாங்க. இங்கே ஒரு பப்பில் வச்சு அந்த பப்போட ஓனர் காட்சிப்படி அமெரிக்காவில் தான் நடக்குது, ஆனால் இங்கே வந்து அதை காட்சிப்படுத்தினாங்க. அந்த பப்போட ஓனராக ஒரு டான் கேரக்டர் வந்து என்னை விக்ரம் பார்த்துட்டு வந்த படம் இதுதான். ஷூட்டிங் நான் அட்டன் பண்ணது அதுதான். ஆனால் ஒரு நாள் தான் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. என்னடா இவ்வளோ படம் விக்ரமில் பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்ம ஒரு நாள் ஒர்க்காக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணலாம் பார்த்தேன். அப்புறம் ஹாலிவுட் டைரக்டர், ஹாலிவுட் ஃபிலிமு, இங்கிலீஷ் படம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஒரு சம்பளத்தை கேட்போம், நல்லா சம்பளம் கேட்போம்னு சொல்லிட்டு நல்ல சம்பளம் கேட்டால் அதுக்கும் ஓகேன்ட்டாங்க. சரி இமெயில் மிஸ் பண்ண சொல்லிட்டு களத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா அந்த ஒரு டீமோட கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. அந்த டேரக்டர் வந்து என் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அடுத்து ஹாலிவுட் ஃபிலிம்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லை, அந்த ஒரு 6 மாதம் கழித்து அதோட இது மாதிரி அனுப்புவாங்களே, ஒரு அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை நடிக்கிறாங்க அந்த லிஸ்ட்லாம் இல்லையா, காஸ்ட் லிஸ்ட்லாம் அனுப்புவாங்களே, அதை எனக்கு அனுப்பிச்சார். அதை பார்த்தா என் பேர் போட்டு எனக்கு ஒரு கேரக்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நியூஸ்லாம் வரும் இல்லையா ஹாலிவுட்டில், அந்த நியூஸ் சேனலில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அங்கே சில படங்களை பற்றி சில டேரக்டர் பற்றி பேசுவாங்க இல்லையா, அதுலேயும் வந்து என் பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அடுத்து வந்து ஜேஎல் சந்தீப், அவர் பேர் டேரக்டர் பேர் வந்து ஜேஎல் சந்தீப், அவர் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் மெனி இந்தியன் ஆக்டர்ஸ் ஆர் ஆக்டிங், சவுத் இந்தியன் ஆக்டர் சம்பத் ராம், இப்படிலாம் அதில் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஏதோ நினச்சி வந்தோம், பட் இப்போ வந்து ஹாலிவுட்லேயும் போய் நடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து விக்ரம் படம் மூலிமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது விக்ரம் முன்னாடி விக்ரமுக்கு அப்புறம் அப்படின்னு கூட நம்மளோட லைஃப்பில் வந்து பேசலாம். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கபாலி பண்ணும்போது நிறைய படங்கள் ஆஃபர் வந்தது. விக்ரமுக்கு அப்புறம் இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வந்து வந்தது. ஆமாம், கபாலி பண்ண பிறகு தமிழ் அறிய பண்ணேன். இது விக்ரம் வந்த பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜுமே வந்தது. ஸோ எல்லாம் ஆண்டவன் அருள், அவ்வளோதான். அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓடத்தில் நம்மளும் ஓடிட்டே இருப்போம். எங்கே போய் உண்மையிலேயே நீங்கள் தான் வந்து பேன் இண்டியன் ஆக்டர். ஏன்னா இங்கேருந்து மலையாளம், தெலுங்கு எல்லாம் ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டீங்க. பாலிவுட் மட்டும் தான் பிஸிங்க. பாலிவுட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அதுவும் வந்தது, ஆடிஷன் வந்தது. ஆக்சுவலாக சார் நீங்கள் ஏதாவது ஒரு 2 minutes ஹிந்தியில் பேசி அனுப்புன்னு எனக்கு ஆடிஷன் வந்தது. என்ன எனக்கு முடிஞ்ச அந்த ஹிந்தியில் பேசி அனுப்பிச்சேன். பட் அது அவங்க திருப்தியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அது வரல. அப்போதான் தெரியுது நம்ம ஹிந்தி கற்றுக்காமல் போயிட்டுமேன்ற வழி வந்து அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வந்து மஸ்ட்டாக கேட்குறாங்க. அதில் நம்மளே டப்பிங் பேசுகிற அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். அது அங்கே தெரியாது போனாலும் அங்கே ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க, விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர்? 2 பேருமே வந்து ஒரு திறமையான நடிகர்கள். மக்கள் மனசில் எதுவும் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களோட நடிப்பு ஃபஸ்ட்டு, 2வது அவங்களோட பர்சனல் கேரக்டர். என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா, ஒரு நடிகர்ன்றவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகணும்னா, தமிழ் சினிமா பற்றி பேசும்போது இந்த மனுஷனை பற்றி பேசாமையே கேப்டன் விஜயகாந்த் சார். அவர் ஷூட்டிங் நான் மட்டும் A to Z வந்து ஒரே மாதிரி சாப்பாடு தான் இருக்கும். ABCலாம் பிரிக்க மாட்டாங்க. நான்வெஜ் வந்து 2 வகையான நான்வெஜ் மஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக.